தமிழகத்தில் உங்களுக்கு பிடித்த இல்லாட்டி அரசியலில் உங்களுக்கு பிடித்த தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இன்றும் அதிமுகவினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 14% பெற்றிருக்கிறாங்க. 2வது இடத்துல ஸ்டாலின் 12%, 3வது இடத்தில் விஜய் 11%, 4வது இடத்தில் எம்ஜிஆர் 10%. அதாவது இறந்து போய் பல டிகேட்ஸ் ஆகுது, கடைசியாக படம் நடித்த 50 வருஷம் ஆகுது. ஆனால் இன்னைக்கும் டாப்பில் இருக்கக்கூடிய ஹீரோவுக்கு இணையாக மக்கள் மனசில் எம்ஜிஆர் இருக்கார் அப்படிங்கிறது அவர் எந்த அளவுக்கு அரசியலில் ஒரு ஆதிக்கத்தை செலுத்தியிருக்கார் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நரேந்திர மோடி 6%, சீமான் 6%, அண்ணாமலை 5%, கருணாநிதி 5%, எடப்பாடி பழனிசாமி 5%, காமராஜர் 4%. இது ஒரு சேஃப் ஜோனாக நான் பார்க்குறேன். எந்த அரசியல் தலைவர் சொல்றதுன்னு தெரியாதவங்களாம் காமராஜர் அப்படின்னு சொன்னதும் இருக்கு, உணர்வுபூர்வமாக சொன்னவர்களும் இருக்காங்க. விஜயகாந்த் 3%, மற்றவர்கள் 19%. இந்த மற்றவர்களில் திருமாவளவன் அவர்கள் வராரு, நயினார் நாகேந்திரன் அவர்கள் வராரு, அன்புமணி அப்படின்னு ஏகப்பட்ட அரசியல் தலைவர்கள் சிறு சிறு வாக்குகள் பெற்றிருக்காங்க. ஸோ மொத்தமாக 19%. பத்ரி என்ன சொல்லுது? 50 ஆண்டுகளுக்கு பிறகு என்றைக்கும் எம்ஜிஆர் தான் அப்படிங்கிற நிலை தமிழ்நாட்டில் இருக்கா? இருக்குது. கருணாநிதி அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கலாம்னு நான் நினச்சேன். ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா பிம்பம் யார் என்ன சொன்னாலும் அது மாறப்போகிறது கிடையாது. விஜய்க்கு இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததை வச்சு பார்த்தா இதை விட கொஞ்சம் அதிகமாக கூட வந்திருக்கோம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இது ஓரளவுக்கு பொருந்தக்கூடியதாக தான் தெரியுது எனக்கு. பெருமாள் மணி இல்லை, இது ஜெயலலிதா அம்மா தமிழக அரசியலில் நிர்வாக ரீதியாகவும் சரி, அவங்க இந்த மண்ணை ஓன் பண்ணாங்க. திஸ் இஸ் மை லேண்ட் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவங்கக்கிட்ட இருந்தது. அவங்க நடவடிக்கைகள்லேயும் அது வெளிப்பட்டது. பிறகு அவர்கள் தன் காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இந்தியாவிலேயே மிகப்பெரிய பிராந்திய கட்சியாக கட்டி எழுப்பினார்கள். தனியாக நின்று 234 தொகுதிகளிலும் ரெட்டலையை போட்டியிட வைத்தார்கள். அவர்கள் மறைந்த பொழுது 39 எம்பிக்கள் லோக்சபாவில், 12 எம்பிக்கள் ராஜ்யசபாவில் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் 2வது முறையாக ஆட்சி அதிகாரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருந்தது. உள்ளாட்சியில் ஏறக்குறைய 70%க்கும் அதிகமான இடங்களை வென்றிருந்தார்கள். இந்த சர்வே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், அவர்கள் இந்த மண்ணை நேசிக்கிற இதில் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் அவரை மையப்படுத்தி முன்னெடுக்கக்கூடிய திட்டங்கள், இப்போ கூட பார்த்திங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒன்று திட்டம், நலன் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம், தாயுமானவர் திட்டம், இது போன்ற திட்டங்களிலெல்லாம் அவர் நேரடியாக செல்வது அப்படிங்கிறது எல்லாமே இதில் இந்த 2 விஷயமும் கவனிக்கத்தக்கது. குறிப்பாக இந்த முதல் 3 இடங்கள், ஒன்று ஜெயலலிதா அம்மாவினுடைய செயல்பாடுகள், அப்புறம் இந்த 4 ஆண்டு ஆட்சியில் ஐயா ஸ்டாலின் இப்போ மழை வெள்ளம்லாம் பார்த்திங்கன்னா அவர் புஷ் பண்ணி தொடர்ந்து களத்துக்கு போய்கிட்டே இருந்தார். அது போன்ற விஷயங்கள். பிறகு இதில் விஜய் அவர்களுக்கு 11% இங்கே கிடைக்கிறது என்பது தான். நீங்கள் கூட்டணியாக ஆட்சி அமைக்கிற பொழுது என்ன முரண் வருதுன்னா, களத்துக்கு போன முதலமைச்சருக்கு 1% சொல்கிறீங்க, என்னது பனையூரிலிருந்து வெளியே வராதவருக்கு 3வது இடங்கள். இல்லை, மக்கள் அப்படி பார்க்க மாட்டாங்கல்ல. மக்கள் அவங்க எப்படி தொட்டிருக்காங்கன்னு தானே பார்ப்பாங்க. அதாவது நம்ம ஊடகத்தில் இருக்கிறதுனால அவங்க பனையூரில் இருக்காங்களா, போகிறாங்களா, வைக்காங்களான்னு அப்படி இல்லை. மக்கள் அவர்களுக்கு சென்று சேருகிற விஷயம் இருக்குல்ல, தலைவராக சேர்ந்திருக்காரு. ஆமாம். இப்போ நம்ம ஜெயலலிதா அம்மாவை நாம் பார்க்குற விதம் வேறு. ஏன்னா நமக்கு நிறைய நிர்வாகம் சம்பந்த விஷயங்கள் தெரியும், ஒரு முடிவு எடுக்கப்படுவதற்குரிய பின்னால் உள்ள தகவல்லாம் தெரியும். ஆனால் இந்த கேள்வியினுடைய முக்கியமே என்னன்னா, கவர்ந்தவர்கள் மக்கள் கிட்ட தலைவர்கள் எப்படி போய் சேர்ந்திருக்கிறார்கள். அப்போ இதுதான் இந்த சர்வே தான் வருகிற இந்த தேர்தலில் மிக முக்கியமான ரோல் பிளே பண்ணும். ஏன் 33% தாவேகாவுக்கு ஆதரவு, ஆனால் இங்கே வரும்போது விஜய்க்கு வரும் 11%னா, ஜெயலலிதாவை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்ன மக்களில் இளைஞர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த இளைஞர்களெல்லாம் யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னா தாவேகா சொல்கிறாங்க. காமராஜருக்கு 4% இருக்குது. காமராஜர்னு சொன்ன 99% பேரும் விஜய்க்கு தான் வாக்கு போட போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி நீங்கள் இந்த ரேஷியோவை கால்குலேட் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு பிரதிபலி இல்லை. இதில் 11% என்பதே நல்ல சதவீதமாக தான் நான் பார்க்கிறேன். சரி, நான் விஜயை எப்போதுமே கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், இன்னும் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா அவர் கவர்ந்த தலைவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பலர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஜெயலலிதா அவர்களோ, ஸ்டாலின் அவர்களோ, எம்ஜிஆர், மோடி, சீமான், அண்ணாமலை, கருணாநிதி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அஃப்கோர்ஸ் காமராஜை நம்ம நிறையா பேசியிருக்கோம், விஜயகாந்த் அவர்கள் எல்லாருமே
அரசியலில் ஏதோ ஒன்று செய்தவர்கள். இவர் புதுசாக வந்திருக்கார். இது வந்து ஒரு மோகமாக தான் நான் பார்க்கிறேனே தவிர அது வந்து நிஜமாவே வந்து அவர் அரசியலில் என்ன அவர் வந்து ஈவன் ஒரு பாலிசியை சொல்லியிருந்தா கூட அவர் அதை சொல்கிறாருப்பா அது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு. இவர் வந்து என்னன்னா எல்லாத்தையும் கலந்து கட்டியாக வச்சு கொடுக்குறார். ஸோ அதனால வந்து ஐ ஸ்டில் நான் என்னுடைய ரசிகர்கள் மனோபாவம் தான் ரசிகர் மனோபாவம் தான் இருக்கு. இன்னொன்று சொல்லப்போனால் நரேந்திர மோடி அவர்களுக்கு 6% தமிழ்நாட்டில் இருக்கிறதுன்றது ஐ திங்க் மூட் ஆஃப் த நேஷன்லேயும் வரும்போது கிட்டத்தட்ட வந்து அந்த எக்ஸ்ட்ராபுலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்னா ராகுல் காந்தி வர்சஸ் நரேந்திர மோடி நோண்டி கம்பேர் பண்ணாங்க. கிட்டத்தட்ட நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 6% என்பது வந்து அந்த 33%. இது இன்னொரு ஒரு கேள்வி வந்தது பார்த்தீங்களா, மத்திய அரசாங்கத்தினுடைய ஆட்சி எப்படி இருக்குன்றதுக்கு. கிட்டத்தட்ட அது மக்கள் வந்து இப்போ மோடி அவர்களை ஒரு தலைவராக பார்க்குறாங்க இங்கே தமிழ்நாட்டில். முன்னாடிலாம் வந்து ரொம்ப நெகட்டிவிட்டி ரொம்ப இருந்தது. சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 6% இருக்காருன்னா அது வந்து இளைஞர்களை ரொம்ப பெரிதாக கவர் பண்ண ஒரு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு பங்கு உண்டு. அந்த இதெல்லாம் வந்து இப்போ விஜய்க்கு வந்து அந்த இளைஞர்கள் அந்த ஒரு ஸ்டைலு சினிமா அந்த ரசிகர்கள் மனோபாவத்திலே பார்க்குறாங்களான்னு தான் நான் இந்த கேள்வியில் எடுத்துக்கிறேன். திரை வெளிச்சம் விஜய்க்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்குது. அது பெரிய பலமாக தான் இருக்குன்னு பார்க்குறேன். ஆனால் அடுத்தது தான் ஏன்னா புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு. அப்போ புதுசாக ஒரு கட்சி வந்தது அப்படின்னு சொன்னால் இருக்கிற கட்சியிலேருந்து தான் நம்ம ஓட்டு பிரியணும். அப்போது போன தடவை நாங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டோம், ஆனால் இந்த தடவை நாங்கள் யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற கேள்விக்கு 49.2% நாங்கள் திருப்பியும் திமுகவுக்கு தான் போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக டு மற்றவர்கள் 1.4, திமுக டு அதிமுக 13.7. அதாவது இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு, இது ஸ்விங் ஓட்டுன்னு கூட வச்சுக்கலாம். தேர்தல் அவங்க வந்து ஸ்விங் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஓட்டு. திமுக டு தாவேகா 31%. இப்போ திமுகவில் இருந்தும் கிட்டத்தட்ட 30% இப்போதைக்கு தாவாக்காவுக்கு ஆதரவாளராக மாறி இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அடுத்தது திமுக போன்ற அடுத்த மிகப்பெரிய கட்சி தமிழகத்தில் அதிமுக. ஸோ அதிமுகவிலிருந்து அதிமுகவுக்கு திருப்பி நான் அதிமுகவுக்கு தான் போட போறேன் அப்படின்றது 60%. ஸோ இது நம்ம பார்க்கலாம், திமுகவுக்கு அதிமுகவுக்கு இருக்கிற வித்தியாசம் பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து அந்த அவங்களுடைய கோர் ஓட்டை வந்து அவங்க அப்படியே வச்சிருக்காங்க. அதிமுக டு தாவேகா 33%. ஸோ கிட்டத்தட்ட திமுகவிலிருந்தும் அதிமுகவிலிருந்தும் இணையான வாக்குகள் ஆதரவாளர்களாக இப்போ விஜய்க்கு மாறி இருக்காங்க. அதிமுக டு மற்றவர்கள் 2.7, அதிமுக டு நாத்தாக்கா 2.3. அடுத்தது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவும் நிரூபித்திருக்கிறது தமிழகத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய கட்சி தான் நாங்கள். எங்கள் தலைமையிலையும் கூட்டணியை வந்து நாங்கள் தேர்தலில் சந்திப்போம், அதில் வந்து மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையில் நாங்கள் வாக்கு பெறுவோம் அப்படின்னு. அப்படி பாஜகவுக்கு நாங்கள் போன தடவை ஓட்டு போட்டோம், இந்த தடவை என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொன்னது 64.9%. அதாவது பாஜகவினுடைய வாக்கு சதவீதத்திலிருந்து கிட்டத்தட்ட 64% அதிமுக கூட்டணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்க முடியுது. பாஜக டு திமுக நாங்கள் போன தடவை பாஜகவுக்கு போட்டோம், ஆனால் இந்த தடவை திமுகவுக்கு போட போகிறோம் அப்படின்னு சொன்னது 4. பாஜக டு தாவேகா 21%, பாஜக டு நாத்தாக்கா 6%, பாஜக டு மற்றவர்கள் 3.3. அடுத்தது நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று, மற்ற அத்தனை கட்சிகளும் கூட்டணியாக நிற்கும்போது நான் தனித்து நின்று கிட்டத்தட்ட 8% வாக்குகள் பெற்றிருக்க நாத்தாக்காவிலிருந்து தாவேக்காவுக்கு 50% வாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ நான் நாத்தாக்காவுக்கு தான் போட்டேன், திருப்பி நாத்தாக்கா தான் போட போறேங்கிறது 38. நான் நாத்தாக்காவுக்கு போட்டேன், வரக்கூடிய தேர்தலில் தாவேக்காவுக்கு போட போறேன் அப்படிங்கிறது 50, திமுகவுக்கு போட போறேன் அப்படிங்கிறது 2.4, அதிமுகவுக்கு போட போறேன் நாத்தாக்காவில இருந்து அதிமுகவுக்கு 7%. அதே மாதிரி நாத்தாக்காவுக்கு மற்றவர்கள் 1.2. ஸோ விஜய் அனைத்து கட்சிகளிலிருந்தும் வாக்கை பிரிக்கிறார், இல்லாட்டி ஆதரவை பிரிக்கிறார். இப்போதைக்கு சொல்லணும்னா வாக்கு இல்லை, ஆதரவை பிரிக்கிறார் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இதில் வாழ்க்கை பிரிக்கிற இந்த இதில் பார்க்குறப்ப நிறைய இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து திமுகவுக்கு நிறைய பேர் போகிறாங்க. திமுக நாம் தமிழர் எதிர்ப்புங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கிறப்ப திமுகவிலிருந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு 4% மேலே செல்லுங்கிறதையே பார்க்க முடியுது. இந்த மற்ற வாக்கு செல்றதை பற்றி இந்த என்டையர் கிராஃபை பார்க்கும்போது, இந்த பை டயக்ராம்ஸை பார்க்கும்போது ஒரு விஷயம் மிக தெளிவாக தெரியுது. அதிமுகவும் சரி பாஜகவும் சரி ஒரு கோர் ஓட்டர் பேஸ் அதை நம்பி ஒண்டி தான் இருக்குது. அந்த கோர் ஓட்டர் பேஸை கிட்டத்தட்ட 60% அவர்கள் முன்னாடி ஓட்டு போட்டதில் அந்த கோர் ஓட்டர் பேஸை தக்க வச்சுக்கிறாங்க. நீங்கள் திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா 50% மேலே நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன், ஆனால் இனிமேட்டு போட போகிறது இல்லைங்க அப்படின்றால் அதுலேருந்து தாவேக்காவுக்கு போகிறத பற்றி பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 31% தாவேக்காவுக்கு போகுது. ஆனால் முக்கியமாக என்னென்னா
திமுக டு அதிமுகவும் டபுள் டிஜிட்டில் மூவ் ஆகுது. வேற நீங்கள் அதிமுக டு திமுகவோ இல்லை பாஜக டு திமுகவும் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது பார்த்தீங்கன்னா. ஸோ இது ஐடியாலஜிக்கலி கமிட்டட் ஓட்டர் அப்படின்றது தான் இவங்களுக்கு இருக்கிறத பார்க்குறேன். வேற திமுகனுடைய ஓட்டர் பேஸில் அந்த ஐடியாலஜிக்கலாக கமிட்டட், அதாவது ஹார்ட் கோர் எல்லாருமே நாங்கள் பரம்பரையாக நாங்கள் உதயசூரியன் தாங்க போடுவேன் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்காங்க. அது வந்து மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த திமுக என்ஜாய் பண்ணி வந்த, அதாவது அவர்கள் இது வரைக்கும் 19லையும் 21லையும் அவர்களுக்கு கிடைத்த அந்த கோர் ஓட்டர் பேஸ் இல்லாமல் நிறைய பேர் வந்து அந்த ஃப்ரீபீஸ்க்காகவோ இல்லை பணத்துக்காக ஓட்டு போட்டவர்களோ அழுத்து போய் இந்த இவர்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டால் இது திருப்பி ஒன்ஸ் அகைன் நீங்கள் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆட்சி மாற வேண்டுமா அந்த இது கம்பேர் பண்ணும்போது அதனுடைய கோரிலேட் ஆகுது. ஆனால் முக்கியமாக சொல்லப்போனால் இந்த ஐடியாலஜிக்கலி கமிட்டட் ஓட்டர்ஸ் வந்து பாஜகவுக்கும் அதிமுகவும் நிற்கிறாங்க. சீமானை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு ட்ரெண்டு பார்த்துருக்கேன். ஒரு கடந்த 4-5 தேர்தலில் நான் பல இடத்துல பார்க்கும்போது ஒன் டைம் தான் சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க. அடுத்த தேர்தலில் சீமான் வந்து அதே ஓட்டை, நான் சொல்கிறது பர்சன்டேஜ் வேணால் அவருக்கு இருக்குமே தவிர, ஒரு தரம் ஓட்டு போட்டவர்கள் மறுபடியும் சீமானுக்கே ஓட்டு போட்டவர்கள் என்பது ரொம்ப கம்மி. லெஸ் தேன் 10-20% தான் இருப்பாங்க. அவங்க வந்து வேற கட்சிக்கு மாறி போயிடுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ன்னு இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி சீமான் வந்து அந்த ஒரு தரம் தான் அதை அட்ராக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து 4%, 6%, 6லேருந்து 8% இம்ப்ரூவ் ஆயிருக்காரே தவிர, ஒரு முறை ஓட்டு போட்டவர்கள் மறுமுறை அவருக்கு ஓட்டு புதிய வாக்காளர்கள் அதிகமாக புதிதாக அவருக்கு வாக்காளர் வருவாங்களே தவிர அந்த ஒரு சஸ்டெயின்டு ஒரு ஐடியாலஜிக்கல் கமிட்மெண்ட் சீமானுக்கு இருந்ததே கிடையாது. அதுதான் இதுலேருந்து வெளிப்படுகிறது. அஃப்கோர்ஸ் பிகாஸ் தாவேகா புதிதாக வந்த கட்சின்றதுனால அவர்களுக்கு இந்த 33% வருதுன்னு சொல்லி எல்லா கட்சியிலேருந்துமே அவருக்கு போகுதுன்னா, முக்கியமாக பார்க்க போனால் அதிமுகவுக்கு தான் அவர்கள் கவலைப்பட வேண்டிய ஒன்று என்னன்னா, பெண்கள் வாக்கு வந்து முன்னாடிலாம் அதிமுகவுடைய கோர் ஓட்டர் பேஸாக இருக்கும். அது பிற்பாடு உங்கள் கொஸ்டினில் வருதுன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து பார்க்குறோம். நம்ம அடுத்து இருக்கு அது அதையும் கேட்டிருக்கோம் பெரும்பாலும். அது தாவேக்கா இதில் பெறக்கூடிய வாக்குகள் வந்து ரொம்ப கவனிக்கத்தக்க ஒன்று. ஏன்னா அவங்க நாம் தமிழர்ல இருந்து 50.6% வாக்குகள், அதில் குறிப்பாக வந்து அதிமுகவிலிருந்தும் திமுகவிலிருந்தும் ஏறக்குறைய 30%க்கும் அதிகமான வாக்குகள். அப்போ என்னென்னா, கடந்த தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்களித்ததில் 3ல் ஒருவரும், திமுகவிற்கு வாக்களித்ததில் 3ல் ஒருவரும் இப்போது நாம் ஐயா விஜய் அவர்களை நோக்கி போகிறாங்க. அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக பெரிய கட்சிகள் மனதில் கொள்ள வேண்டும். மற்றபடி பாஜகவிலிருந்து 20-21% வாக்குகள் நாம் இது தாவேகாவிற்கு போவதாக சொல்லப்படுவது ஏறக்குறைய இது இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் மக்கள் இருப்பதாகத்தான் நானுமே கருதுகிறேன். 2 விஷயம் நிஜமாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது வந்து, திமுகவிடமிருந்து கணிசமாக வாக்குகள் தாவேகாவுக்கு போகுது. அதை நான் வந்து களத்தில் அனெக்டோட்டலாக இந்த மாதிரியாக புள்ளி விவரவியல் அடிப்படையில் செய்யலை. பொதுவாக நான் பேசும்பொழுது அவர்கள் சொல்லுவது வந்து, நாங்கள் திமுகவுக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம், இனிமே விஜய் கட்சிக்கு தான் அப்படின்னு பலவிதமான பேர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டுட்டேன். ஆனால் எனக்கு ஈவன் அது சின்ன பர்சன்டேஜ்லையாவது பாஜகவிலிருந்து தாவேகா, அதிமுகவிலிருந்து தாவேகா அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம்தான். ஏன்னா நான் அப்படி பெரும்பாலானவர் சொல்லி கேட்கல. பாரதிய ஜனதாவுக்கு நான் வாக்களித்தேன், எனக்கு அவர்கள் மேலே பல குறைகள் இருக்குது, ஆனாலும் நான் அவங்களுக்கு வாக்களிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்ட்ட தான் நான் பேசியிருக்கேன். நான் ஒரு அதிமுகவில் ஒரு சீனியர் ஒரு மிட் லெவல் தலைவர் ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு பேச்சு எடுத்தேன். தாவேகா கணிசமாக வாக்குகள் பெறுகிறது அப்படிங்கிற மாதிரியான பேச்சு வருது, உங்களுக்கு அதை பற்றின நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படின்னு. அவர் சொன்னது வந்து, எங்களுக்கு களத்திலேருந்து கிடைக்கிற தகவலும் அதுதான், நிச்சயமாக ஒரு பாசிபிலிட்டியில் அவர் சொல்கிறது அதிமுக தான், நாங்கள் தான் நம்பர் 1 வருவோம், ஆனால் விஜய் திமுகவை விட அதிகமான வாக்குகள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அப்படின்னு சொன்னார். அவங்க என்ன மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யார் வழியாக கலெக்ட் பண்ணுறாங்கலாம் தெரியாது. பட் எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. இங்கே வந்து நீங்கள் கொடுக்குற தகவலை பார்க்கும் பொழுது அதோட ஒரு காரலேஷன் ஒத்து போகிற மாதிரி இருக்குது. ஆனாலும் நான் வந்து தாவேகாவுக்கு இவ்வளோ தூரம் வாக்கு வருங்கிறத எனக்கு ஒன்றும் நம்ப என்னால் முடியல. இன்னும் உங்களுக்கு சுவாரஸ்யமான தகவல்களும் அடுத்தடுத்து நம்ம கேள்விகளில் வருது. அடுத்து நம்ம முன் வச்சு முக்கியமான அடுத்தது வயது வாரி இல்லையா, வாக்குகள் வந்து எந்த வயதினர் யாருக்கு போடுறாங்க அப்படின்னு.
ஸோ இளைஞர்கள் 18லேருந்து 25 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தாவேகா 63%, தேசிய ஜனநாயக கூட்டணி 14, திமுக கூட்டணி 12, நாதாகா 10, மற்றவர்கள் 1. அதே மாதிரி இளைஞர்கள் பட்டியலையும் அவங்களை சேர்த்துக்கலாம். அதே நேரம் இளைஞர்கள்ல இருந்து ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு நோக்கி போகக்கூடியவங்க 26லேருந்து 40 அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயும் தாவேகா வந்து முந்துது 44.5%, தேசிய ஜனநாயக கூட்டணி 24.5%, திமுக 16.4, நாதாகா 8.4, மற்றவர்கள் 6.2. 41லேருந்து 55 அந்த வயதில் இருக்கக்கூடியவங்க, அதாவது கான்சென்ட்ரேட்டட் ஓட்டர்ஸ், இவங்க கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போடுறதுலேயே பெருவாரியான மக்கள் இவங்க தான். அதுவும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக தெளிவாக ஓட்டு போடக்கூடியவங்க. 41லேருந்து 55 இதில் பார்க்கும்போது தாவேகா குறையுது அப்படியே. அதாவது யங்ஸ்டர்ஸில் வந்து தாவேகா டாமினேட் பண்ணுது, ஆனால் வயது கூட கூட தாவேகாவினுடைய டாமினேஷன் குறையுது. இந்த கேட்டகரியில் நான் கட்டாயமாக ஓட்டு போடக்கூடியவங்க, ஃபோக்கஸ்டாக ஓட்டு போடக்கூடியவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி 43.4, திமுக 28.3, நாதாகா 6.1, மற்றவர்கள் 2%. சீனியர் சிட்டிசன் 56லேருந்து மேலே, அதற்கு மேலே இருக்கக்கூடியவர்கள். அதில் தேசிய ஜனநாயக கூட்டணி 42.9, திமுக 38.2, தாவேகா 11.8, நாதாகா 5.3, மற்றவர்கள் 1.8. பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் வந்து தாவேகாவுக்கு தான் அதிகமான பேர் வாக்களிக்கிறாங்க. 43.8, தேசிய ஜனநாயக கூட்டணி 23.3, திமுக கூட்டணி 25.7, நாதாகா 3.8, மற்றவர்கள் 3.3. இதில் தாவேகா முதலிடம், திமுக 2வது இடம், தேசிய ஜனநாயக கூட்டணி 3வது இடம். ஸோ வயது வாரியாகவும் பாலினத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தாவேகா இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் டாமினேட் பண்ணுறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி கொஞ்சம் முதியவர்கள், கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக ஓட்டு போடக்கூடிய இடத்துல டாமினேட் பண்ணுறாங்க. திமுக எந்த இடத்துலையுமே டாமினேட் பண்ணலை அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. தொடர்ந்து ஒரு 2 விஷயம் இதில் தெளிவாகுது. 40 வயதுக்கும் உட்பட்டவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, பெண்கள் ஒரு முடிவு எடுத்திருக்குது. அதாவது இப்போதைய அவருடைய நிலை. நிறைய இளைஞர்கள், முக்கியமாக நான் சந்தித்தது பெரும்பாலும் ஆண்கள், அவங்க ஸ்ட்ரெயிட்டவே தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு அது ஸ்ரீராம் சேஷாத்ரி சொன்னார் இல்லையா, எதனால் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவங்க கவலையே படலை. அவங்கள்ட்ட அதுக்கான டிஸ்கஷனே கிடையாது. ஏன் அவர் என்ன பண்ண போகிறாரு அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க. பிடிக்கும் அல்ல, அவர் எங்களுக்கு ஒரு விதமான விரக்தி மனப்பான்மைன்னு கூட நீங்கள் அதை சொல்லலாம். என்னடா நாங்கள், அதாவது அவங்க ஒரு லாங்குவேஜ் எதிர்பார்க்குறாங்க தங்கள்கிட்ட பேசணும்னு, அது நடக்க மாட்டேங்குது. ரைட்? அப்போ இவரும் பேசுகிறாரா பெருசா அப்படிங்கிறது தேவையில்லை. நீ வேணாம், அப்போ நீ தான் இருக்க கிரெடிபிள். இப்போ வந்து சீமான அவங்க அந்த கிரெடிபிலிட்டி ஃபேக்டராக கருதலை. அவர் ஏதோ நிறையா பேசுகிறாரியா அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. முன்ன இளைஞர்கள் அவர் ரொம்ப ஈர்ப்பார்னு நான் நினச்சேன், ஆனால் அது அந்த 6-8% தாண்டவே இல்லை. இவர் ரொம்ப ஒன்றும் பேசாமலேயே, பக்கம் பக்கமாக எழுதி வாசிக்காமலேயே சைலண்ட்டாக இருந்து விஜய் இந்த இளைஞர்களை அப்படியே கவர் பண்ணிட்டாரு, பெண்களையும். அது என்ன, நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, அதை நீங்கள் கொஞ்சம் மெட்டிமைவாதம்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் வயதான நல்ல வேலையில் இருக்கக்கூடிய, கொஞ்சம் ஆழ்ந்து அனலைஸ் பண்ணக்கூடியவர்கள் திமுக வேண்டாம், கிரெடிபிள் அல்டர்னேட்டிவ்ங்கிறது ஏடிஎம்கே ப்ளஸ், ஏடிஎம்கே பிஜேபி என்டிஏ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நோக்கி நகர்ந்ததாகவும், ரொம்ப ஆழமான அனாலிசிஸ் இல்லாமல் அந்த கன நேரத்தில் முடிவெடுக்கிறது, அதுக்கு வந்து இப்போ இருக்கிற ஆட்சி பிடிக்கல, இது என்ன ஆகும்னு தெரியாது, ஆனால் எனக்கு வயசு இருக்கக்கூடிய காரணத்தினால நான் வந்து ஐ எம் வில்லிங் டு பேக் விஜய், அவர் நல்லது பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கையில். அவர் பண்ணுவார் பண்ண மாட்டாருன்னு நான் சொல்லலை. ஸோ ஒரு பக்கம் கொஞ்சம் அனாலிசிஸ் ட்ரிவன் டெசிஷன் மேக்கிங், இன்னொரு பக்கம் அந்த ஜஸ்ட் எமோஷனல் டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸ்ரீராம் சார், இதில் நான் ஃபஸ்ட்டு பெண்கள் ஆதரவை பற்றி பேசிடுறேன். ரொம்ப கவலைப்பட வேண்டியது அதிமுக. ஏன்னா அதிமுகனுடைய கோர் ஓட்டர் பேஸுன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் கூட
பெண்கள் வந்து ஒரு திமுகவை, அதாவது வீட்டில் வந்து ஆண்கள் வந்து திமுக ஓட்டு போடுவாங்க, ஆனால் பெண்கள் போயிட்டு அதிமுக ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நாம் பார்த்துருக்குறோம். ஸோ அப்போ அங்கே பெண்களுடைய ஆதரவு என்பது அதிமுகவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட 3வது இடமாக வரும்போது அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகவும் கவலைப்பட வேண்டிய ஒரு இடம். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஒரு கோர் ஓட்டர் பேஸ் வந்து பெண்கள் ஓட்டர் பேஸ் பெருசாக கிடையாது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து அவர்களுக்கு மகளிருக்கு பஸ் இலவசமாக கொடுத்தது, அப்புறம் 1000 ரூபாய் கொடுத்தது, அதெல்லாம் ஒரு அட்ராக்ஷனாக இருந்து இந்த பெண்கள் வந்து அந்த இடத்துல இருக்கலாமே தவிர ஆனால் விஜய்க்கு போவது என்பது 40 வயதுக்கு உட்பட்டு, நான் வந்து இது களத்தில் பார்த்துருக்கேன், 40 வயதுக்கு உட்பட்டு பல பெண்கள் வந்து நாங்கள் விஜய்க்கு தாங்க போடுவோம், விஜய்க்கு தாங்க போடுவோம். மறுபடியும் நான் சொல்கிறேன், ஏன்றதுக்கு அவங்கள்ட்ட பதில் இல்லை. சொன்ன மாதிரி இவர் பத்ரி சொன்ன மாதிரி இவங்க சரியில்லை அப்படிங்கிற அந்த 2 பேரும் சரியில்லைங்க, விரக்தியில் இருங்க. சரி, எவராவத்த வந்து சரி, மேபி இந்த இடத்துல தான் அண்ணாமலை வந்து ஒரு மாற்றாக இருந்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பலருக்கும் தோணுது. இன்ஃபேக்ட் போன இதில் கூட பார்த்தபோது பாஜகவிலேருந்து இன்னும் தாவேக்காக ஓட்டு போடுது பார்த்தீங்களா, நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அவர்கள் மனநிலையில் அண்ணாமலையினுடைய அவரால் ஈர்க்கப்பட்டவர்கள் அண்ணாமலை இல்லை, அதனால் நான் தாவேக்காக போகிறேன்ற கூட யோசிச்சிருக்கலாம். ஆனால் இங்கே வந்து என்னென்னா, இந்த இளைஞர்கள் மத்தியில் 18லேருந்து 25 எப்போதுமே சீமானுடைய மிகப்பெரிய ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸாக இருந்தது. அது அவருக்கு வந்து பெரிய கை கொடுக்கல இந்த முறைன்றது பார்க்கும்போது. 26 முதல் 40 வந்து எப்போதுமே கொஞ்சம் ஃப்ளெக்ஸாக தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு மெச்சூர்டு ஓட்டர்ஸ், பல முறை ஓட்டு போட்டவர்கள், அவர்களுக்கு விஜய் மேலே ஒரு நம்பிக்கை வரவில்லை என்பது தான் இதுலேருந்து பார்க்க முடியுது. ஏன்னா 2 50-50. இன்னொன்று நீங்கள் வந்து இப்போதைக்கு பர்சன்டேஜ் கொடுத்துட்டோமே தவிர, நீங்கள் வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா இந்த 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் 50%, 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 50% இருக்காங்க. அப்போ விஜய் அவர்களுக்கு இவர்கள் இல்லாமல் நான் ஜெயிச்சிடலான்றது வந்து முடியாத விஷயம். பெண்களை கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் கவர்ந்திருக்கார். இதை நான் நேரடியாக பல இடத்துல பார்த்துருக்கேன். ஆனால் அதிமுக இதை பற்றி மிகவும் கவலைப்பட வேண்டிய ஒரு டேட்டாவை நான் பார்க்குறேன். பெருமாள், இது வந்து நாம் தொடர்ந்து இந்த சர்வேல எனக்கு தெரிய வருகிற ஒரு விஷயம் என்னவென்றால், இங்கே ஏற்கனவே இருவரும் கூட்டணிகள் இருக்குது. அஇஅதிமுக கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. பல தேர்தல்கள் அப்படி தான் இருந்திருக்கு. இப்போ மக்கள் எப்படி வாக்களிச்சிருக்காங்கன்னா, திமுக கூட்டணியை 1வது இடத்திற்கு கொண்டு வந்தால் அஇஅதிமுக கூட்டணியை 2வது இடத்துக்கு கொண்டு வருவாங்க. அஇஅதிமுக கூட்டணியை 1 இடத்திற்கு கொண்டு வந்தால் திமுக கூட்டணியை 2வது இடத்துக்கு கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த முறை 3வது பிளேயராக ஐயா விஜய் வருகிறார். அவருடைய நீங்கள் தொடர்ந்து இந்த சர்வேல ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கிற பொழுது இது ரொம்ப தெளிவாக காட்டுது. இளைஞர்கள் 25 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களிடம் 63% மேலே அவருக்கு வாக்கு இருக்கிறது. 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் மத்தியில் 44.5. அதற்கு பிறகு நீங்கள் 41க்கு மேலே போகிற பொழுது அது ஏறக்குறைய 20% இருக்கிறது. இந்த 20% தான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 41லேருந்து 55 வயதுக்கு உள்ள வாக்காளர்கள் மத்தியில் ஒரு 20% வாக்குகளை அவர் பெறக்கூடிய அளவிற்கு அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அப்படிங்கிறதும் 56 வயதுக்கு மேற்பட்டவர்கள்ட்ட டபுள் டிஜிட்டில் அவருக்கு இருக்குது 12%. இதுதான். ஏன்னா இப்போ பலரும் கருதுவதை போல வந்து அவர் மிக குறைவான வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் 56 வயதை கடந்த வாக்காளர்கள் மத்தியில் கூட டபுள் டிஜிட்டில் அவருக்கு ஒரு இடம் இருக்கிறது. அப்படிங்கிறதும் பெண்கள் மத்தியில் நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கிறது. அது திரைத்துறையை தாண்டிய ஒரு ஈர்ப்பு. குறிப்பாக தமிழ்நாட்டில் திரைத்துறையிலிருந்து வந்த முதல்வர்கள் வலிமையான முதல்வர்களாக இருந்திருக்காங்க. அது பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், ஐயா கலைஞராக இருக்கட்டும், ஐயா எம்ஜிஆராக இருக்கட்டும், அம்மா அவர்கள் வந்து அந்த திரையில் இருந்த அந்த பர்சனாலிட்டி இருக்குல்ல, அந்த கரிஷ்மா இருக்குல்ல, அது அரசியலிலும் இது என்னுடைய அரசாங்கம், இது வந்து என்னுடைய மண், இதை நான் இதற்கு பொறுப்புன்னு அவங்க வந்து ஏற்றுக்கொண்டு நிர்வாகத்தையும் கட்சியையும் நடத்தியது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் இங்கே இந்த 41 முதல் 55 வயது வரை உள்ளவர்கள் மத்தியில் 20% வாக்குகள் தாவேகாவிற்கு கிடைப்பதும், பெண்களிடம் 40%க்கும் அதிகமான வாக்குகள் கிடைப்பதும் இந்த 2 கணிப்புகளிலும் கவனிக்க வேண்டிய ஒன்று.